கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மத்தேயு 8:8 வாசிக்கின்ற பொழுது, 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரர் குணமடைவான் என்று சொல்லி அழகாய் இந்த வார்த்தையை சொல்லுவதை பார்க்கிறோம். ஐயா, நீர் என் வீட்டிற்கு அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவேன், பையன் நலமடைவான். தன் வீட்டிலே வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு சிறு பையனுக்காக 100க்கு தலைவராய் இருக்கின்ற ஒரு மனிதன் இயேசுவிடத்தில் வருகிறார். இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டு தன் பிள்ளைக்காக, அதாவது வேலை செய்கிற பிள்ளைக்காக அந்த மனுஷன் ஜெபிக்கிறான். அற்புதம் வேண்டும் ஆண்டவரே, வியாதிப்பட்டு இருக்கிறான், பலவீனப்பட்டு இருக்கிறான். பாருங்க, தன் வீட்டில் வேலை செய்கிற ஒரு பிள்ளைக்காக அந்த மனுஷன் ஜெபிக்கிறான்னா எவ்வளவு தேவன் மீது நம்பிக்கை வைத்தவனா இருப்பான் பாருங்கள். நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபிப்பதற்கே நேரம் இல்லாமல் இருக்கிறது. நம்ம பிள்ளைகளுக்காக உபவாசிக்க நேரம் இல்லாமல் இருக்கிறோம். நம்ம பிள்ளைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அமர்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் அந்த மனுஷன் பாருங்கள், தன் வீட்டில் வேலை செய்கிற ஒரு பையனுக்காக, ஒரு சிறுவனுக்காக, அந்த மனுஷன் வந்து இயேசுவிடத்தில் வந்து நிற்கிறான். ஐயா, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, என் வீட்டு வேலையாளுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, அந்த மகனுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாருங்க. நீ போ, நான் வந்து குணப்படுத்துகிறேன். ஆண்டவர் பதில் கொண்டிருக்கிறார். டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறான், இல்லை ஆண்டவரே, நீர் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. ஏன்னா அவனுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, இயேசுவை இப்போ கூட்ட ஒருவேளை நாளைக்கு வருவாரோ, நாளை கழிச்சு வருவார், இத்தனை கூட்டத்தை அனுப்பிவிட்டு வருவதற்கு அவர் எவ்வளோ நாளாகும் தெரியாது. ஆனால் அவருடைய வார்த்தை உடனே அற்புதங்களை செய்யும் என்பதை அந்த மனுஷன் நம்பினபடினால அவன் சொன்ன ஒரு வார்த்தை போதும், ஒரே ஒரு வார்த்தை போதும், ஒரே ஒரு வார்த்தையை அனுப்புங்க, என் வேலையால் குணமாகிடும். இந்த சத்தியத்தை தாங்க நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஒவ்வொரு நாளும் அநேகருக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை நீங்கள் விசுவாசித்து இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்க. ஒரே ஒரு வார்த்தையை இருதயத்தில் விசுவாசித்து பதித்து வைத்துக் கொள்ளுங்க. உதாரணம் சொல்கிறேன், உன் பிள்ளைகள் ஒளியுமுறை கன்றுகளைப் போல உன் பந்தியை சுற்றிலும் அமர்ந்திருப்பார்கள். ஒரு வார்த்தை தானே. அந்த ஒரு வார்த்தையை நீங்கள் இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்க. அந்த வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு எதிராய் வந்தாலோ, கடவுளுக்கு எதிராய் பிள்ளைகள் திரும்பினாலோ, இந்த வார்த்தை அந்த பிள்ளைகளை பாதுகாத்து தேவன் பக்கமாய் திருப்ப வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அந்த இடத்துல இந்த வார்த்தையை தான் நீங்கள் பேசணும். கர்த்தருடைய ஒரு வார்த்தை போதும் உலகத்தை கலக்குவதற்கு. கர்த்தருடைய ஒரு வார்த்தை போதும் பிசாசை துரத்துவதற்கு. கர்த்தருடைய ஒரு வார்த்தை போதுங்க வியாதிகளை குணமாக்குவதற்கு. இது சாதாரண ஒரு காரியம் அல்ல. ஏன்னா தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் அது மடிந்து போகாது, தரையிலே விழுந்து வீணாகாது. நம்ம யோசித்து பாருங்கள், என்றோ சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இன்றைக்கும் நாம் தியானித்து கொண்டிருப்போம். நீ உருப்பிட மாட்டேன்னு ஒரு வார்த்தை யாராவது சொல்லிட்டாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள். உன் பிள்ளை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை வருஷக்கணக்கா மரணம் நேரிடுகிற வரைக்கும் உள்ளே வைத்து அப்படி சொல்லிட்டாளே விளவிட மாட்டுக்கு அந்த வார்த்தையை தரையில். நான் சொல்றேன், தேவையில்லாத வார்த்தை தரையில விட்டு விடுங்கள், அது விழுந்து மடியட்டும். கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள், அது வளர்ந்து கனி கொடுக்கும். நல்ல கவனிங்க இந்த வார்த்தை. யாராவது உங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை சொன்னால், அந்த ஒரு வார்த்தையை தரையில போட்டு மிதிச்சு சாகடிச்சிருங்க. உங்க இருதயத்தில் பதித்து வைக்காதிருங்கள். உங்க பிள்ளைகளை பற்றி யாராவது குறை சொன்னால், அந்த வார்த்தையை சாகடிச்சு விட்டு கர்த்தர் சொன்ன வார்த்தையை பேசிக்கொண்டே இருங்கள். ஒரு வார்த்தை போதும். ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை போதுங்க. அந்த வார்த்தை உள்ளே வந்து இருதயத்தில் பதிக்கப்படுகிற பொழுது எதிரான வல்லமைகள் அழிக்கப்படுகிறதா இருக்கிறது, எதிரான சூழ்ச்சிகள் நிர்மூலமாக்கப்படுகிறதா இருக்கிறது. இதைத்தான் 100 தலைவன் அறிந்தவனாய் சொன்னான், வார்த்தையை அனுப்புகிறவர் நீர், அனுப்பினாலே போதும் அற்புதம் நடக்கும். உடைய வார்த்தை புறப்பட்டு வெளியே வந்தால் போதும் அற்புதம் நடக்கும். உடைய வாயிலிருந்து புறப்பட வார்த்தை அது உலகத்தை கலக்கும் வார்த்தை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று அந்த மனுஷன் சொன்னான். அனுப்புங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை போதும் ஐயா, ஒரே ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட கிருபை பாருங்களேன்.
சாதாரண ஒரு காரியம் இல்லைங்க. தேவன் தம்முடைய வாயின் வார்த்தைகளினால் உலகத்தையே உண்டாக்கினவர் நமக்கு அற்புதத்தை செய்யாமல் இருப்பாரோ? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை புயலை அடக்கினது. வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை பேய்களை விரட்டினது. வாயிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை அற்புதம் செய்தது. இன்றைக்கும் அந்த வார்த்தை அற்புதம் செய்து கொண்டேதான் இருக்கிறது. என்ன சொன்னார் அந்த மனுஷனிடத்தில் ஆண்டவர் பாருங்கள். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு நடக்கும். ரொம்ப ஒரு அழகான வார்த்தை. நீ போகலாம், இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னார். நீ போப்பா, நீ கேட்டுக்கொண்டபடி, நீ விசுவாசித்தபடி உனக்கு நடக்கும். போனான், அற்புதத்தை அனுபவித்தான். அந்த ஒரு வார்த்தையை நம்பி போயிட்டாங்க. நமக்கு தினம்தோறும் ஒவ்வொரு வார்த்தையை தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த வார்த்தை வீணாகாது. வீணாக்க நாம் விட்டுவிடக்கூடாது. இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சந்ததியும் வாழ்ந்து சுகமாயிருப்பீர்கள், கவலைப்படாதிருங்கள். கண்களை மூடுவோமா? ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, இன்னைக்கு கேளுங்க, என் கூட பேசுங்க. பிதாவே, எங்கள் பிள்ளைகளை இப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் சந்ததிகளின் ஆசீர்வாதங்களுக்காக ஒரே ஒரு வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் கொடுக்கிற வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு பிள்ளைங்களுக்கு அற்புதம் செய்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.